ஷே ஏப்பா பிரம்மா விஷ்ணு பேசுகிறேன்ப்பா. ஐயமார் எல்லா கோயில்கள்லேயும் தகடு வச்சுருப்பான். தகடு வச்சு இவன் தகடு அடித்து கொடுப்பான். அவன் தகடை வச்சு மந்திரத்தை ஓதி எல்லா மந்திரத்தால் கட்டி மந்திரத்தால் அசிங்கம் பண்ணி மந்திரத்தால் என்ன அசிங்கம் பண்ணணுமோ அத்தனை அசிங்கம் பண்ணிட்டான். மயில் தோகையில் உட்காந்துருக்க அவன் கணக்கு முடிஞ்சு போச்சு. சரியா? இந்த தோகையில் வீசிக்கிட்டு அலைஞ்சானா சோழி முடிஞ்சான். தகடு எல்லா கோயில்கள்லேயும் தகடு எடுத்துரு. 5வது வேரை சுற்றிட்ட கோயில்களில் தகடு வெளியே எடுக்கணும்லப்பா. அதை பூரா வெளியே எடுத்து கண்ணை முழிச்சு பார்த்து எரிஞ்சிரு. அந்தந்த கிராம செட்டி நோய் வரையில் சுண்டி போயிடுவான், செத்து மடிஞ்சு போவான். இதே சோழி அவன் கெட்டுவான், வைப்பான், போவான். ஐயமார் ஒரே இந்த பணத்துக்கு ஆஞ்சி பணத்துகளை வாங்கி அங்கங்கே தகடுகளை வச்சு நாசம் பண்ணி வச்சு போயிட்டான். அதனால் தகடை காலி பண்ணிடு. புரியுதா? மந்திரவாதி தந்திரவாதி அம்புட்டு இந்த தகடை வச்சு செய்கிறது பூராமே இந்தியா நாடு முழு எடுத்துரு, தமிழ்நாட்டில் எடுத்துரு. கணக்கு முடிஞ்சு வச்சு தகடு எடுத்துட்டேன்னா சோழி முடிஞ்சோம். அந்த நடு குழாயை வெடித்து விடுவார். நடு குழாய் வெடித்து விடையில் அப்படியே சுண்டி செத்து போவான். ஆணும் பெண்ணும் மடிஞ்சு போவான். ஏன்னா விவசாயம் பண்ணிக்கோ சாப்பிட்டுக்கோ, இருக்கிற இடம் கொடுத்துருக்காரு. ஆடையை போட்டுட்டு அமைதியாக ஃபோன் தான் கொடுத்துருக்காரு கடவுள். இவன் செய்கிற சேட்டை அந்த 2ஆம் நம்பர் தொழில் பேப்பர்களை விட்டு பாலாக்கிட்டான். தகடை காலி பண்ணிடு. ஐயமார் இதோட சோழி முடிஞ்சு போவான், செத்து மடிஞ்சு போவான். தகடு பூரா எடுத்துருப்பா. அப்படியே ஐயமார் ஒருத்தன் ரத்தமாக கக்கி சாவான். கக்கி சாவான். அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் செத்து போவான். உட்காந்து பேப்பரை வச்சு விளையாடுதான். முட்டா பேக முக்கால் சத்தியம்.